அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் கிரைய பத்திரத்தை பற்றி. கிரைய பத்திரத்தில் ஒருத்தர் இப்போ கிரைய பத்திரத்தில் ஒருத்தர் இன்னும் மற்றவங்கக்கிட்ட கிரையம் கொடுத்து ஒரு நிலத்தை வாங்கி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பத்திரம் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் கிரைய பத்திரம். இந்த கிரைய பத்திரத்தில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, முதல் பக்கத்தில் இப்போ நான் உங்களுக்கு ஒரு இது போட்டிருக்கல, இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, அந்த இடத்தோட கிரையம் மதிப்பு 50,000 அப்படின்னு இருக்குது. அது மார்க்கெட் மதிப்பு 50,250 அப்படின்னு முன்பக்கத்தில் இருக்கும். அந்த கிரைய பத்திரத்தில் ஒரு ரவுண்ட் பண்ணி ஒரு நம்பர் எழுதியிருக்கல, அதுதான் ரிஜிஸ்டர் நம்பர். சார் பதிவாளர் அலுவலகத்தில் ரிஜிஸ்டர் பண்ணுற நம்பரு. கீழே யாருக்கிட்ட இருந்து யார் வாங்கினா அப்படிங்கிறது இருக்கும். அது எந்த வருஷம் எந்த மாதம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அப்புறம் கீழே கிரையம் செய்பவர் ஒரு சைன் போட்டிருப்பாங்க, கிரையம் பெறுபவர் ஒரு சைன் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த சொத்து எப்படி கிடச்சிது அப்படிங்கிற விவரம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சொத்துலேருந்து அடுத்து யார்கிட்டேருந்து வாங்கினாங்க அப்படிங்கிற விவரம் இதில் இருக்கும். அதுக்கப்புறம் சொத்து விவரம் வந்துடுவோம். சொத்து விவரத்தில் எந்த ஊரில், எந்த சார் பதிவாளர் அலுவலகத்தில், எந்த ஊரில், எந்த வட்டத்தில், எந்த கிராமத்தில், என்ன சர்வே நம்பரில், எவ்வளோ சதுர அடி, எவ்வளோ சென்ட்டு, எவ்வளோ ஏர்ஸ். இப்போ 1200 சதுர அடி அப்படின்னா 111 சதுர மீட்டர். அதே சென்ட்டில் சொல்லும்போது 2.25 சென்ட் அப்படிங்கிற விவரம் எல்லாமே இருக்கும். இதை கிரைய பத்திரம். இது கிரையம், அதாவது கிரையம் பணம் கொடுத்து ஒரு இடத்த கிரையமாக வாங்கி கிரைய பத்திரம் பண்ணுறது தான் இது. தேங்க்யூ.